Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by EduQuest Digital Marketing Masters Class. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி டாப் டு பாட்டம் நமக்கு டீச் பண்ணுற ஒரே அகாடமி எஜுகெஸ்ட். அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 11th Max Sets Relation and Functionsல exercise 1.2 9 sum பார்க்கலாம். In the set Z of integers defined m relates n if m minus n is divisible by 7. Prove that R is an equivalence relation. இதுக்கான solution பார்க்கலாம். இப்போது நம்ம given என்னன்னு எழுதிக்கலாம். நம்மளுக்கு given என்னன்னா R equal to m relates n. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, if m minus n divisible by 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்மை எண்ணில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா எம்மை வந்து எண்ணை கூட ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பார்க்கணும் அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் அப்படின்னாவே எனக்கு தெரியும், ஒரே எலமெண்ட்டாக எடுக்கணும் இல்லையா. அப்போது எம் ரிலேட்ஸ் எம், இதுதான் வந்து இதுக்கான கண்டிஷன். பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எம் மைனஸ் என் டிவிசிபிள் பை என் அப்படின்னு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எம் மைனஸ் எம், அப்போ எம் மைனஸ் எம்முன்னு எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும் இல்லையா. அப்போ அந்த 0 அப்படிங்கிற கிடைக்கிற வேல்யூ வந்து 7ஆல் டிவைட் பண்ணால் அகெயின் எனக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அப்போ இந்த 0 அப்படிங்கிறது இன்டீஜரில் வரும். எஸ், இன்டீஜர் அப்படிங்கிறது என்ன, நம்மளுக்கு மைனஸ் வேல்யூஸும் வரும், 0வும் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும். அப்போது அதில் பார்க்கும்போது 0 இருக்கா, எஸ் இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் கண்டிஷன் பார்க்குறேன். அப்போ சிமெட்ரிக் வேணும் அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு எலமெண்ட்டை சேர்த்து எடுப்போம். அப்போது எம் ரிலேட்ஸ் என் அப்படின்னு எடுப்போம். அப்போ எம் ரிலேட்ஸ் என்னன்னா என் ரிலேட்ஸ் எம்மாக இருக்கணும் இல்லையா. அப்போது எம் மைனஸ் என் வந்து டிவிசிபிள் பை 7 இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம பார்த்தாச்சு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரியே என் மைனஸ் எம்மும் வந்து டிவிசிபிள் பை 7 கண்டிப்பாக இருக்கும். அப்போது நமக்கு என்ன ஆகுது, எம் ரிலேட்ஸ் என் அண்ட் என் ரிலேட்ஸ் எம்மாக இருக்குது. ஸோ therefore R is symmetric. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ ட்ரான்சிட்டிவ்க்கான கண்டிஷன் என்ன, எம் ரிலேட்ஸ் என், என் ரிலேட்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எலமெண்ட்டை நான் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போது நமக்கு கிடைக்க வேண்டியது எம் ரிலேட்ஸ் பி அப்படின்னு கிடைக்கணும். எப்படி கிடைச்சதுனாக்கா ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது எம் இஸ் divisible, m minus n is divisible by 7. இங்கே n minus p is divisible by 7. அப்போது
m மைனஸ் n டிவைட் பை 7 இந்த இடத்துல இல்லையா, அதே மாதிரி இங்கே n மைனஸ் p டிவைட் பை 7. இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா l அப்படின்னும், இதை வந்து நான் k அப்படின்னும் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இது இந்த பக்கம் கொண்டுட்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், m மைனஸ் n ஈக்குவல் டு 7l அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? அதே மாதிரியே இங்கே n மைனஸ் p ஈக்குவல் டு kl, அதாவது 7k அப்படின்னு கிடைக்குமா? இதை நான் 1ன்னும் இதை நான் 2 அப்படின்னும் எடுத்துக்கிறேன். அப்போது 1 + 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், m மைனஸ் n ப்ளஸ் n மைனஸ் p இல்லையா? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு m மைனஸ் n ப்ளஸ் n மைனஸ் p அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல 7l, ஸோ 7l, இங்கே 7k ப்ளஸ் 7k அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஆகுது, மைனஸ் n ப்ளஸ் n ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போது m மைனஸ் p அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இங்கே 7 காமனாக வெளியில் எடுத்தோன்னா l ப்ளஸ் k அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ தட் m மைனஸ் p ஈக்குவல் டு 7 இன்ட்டு l ப்ளஸ் k அப்படிங்கும் போது இங்கே நமக்கு m ரிலேட்ஸ் p அப்படின்னு கிடச்சிருச்சா? நமக்கு தேவையானது அது தானே. m ரிலேட்ஸ் n, n ரிலேட்ஸ் பிங்கும் போது m ரிலேட்ஸ் பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. அப்போது m ரிலேட்ஸ் p அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிருச்சு. கிடைக்கும் போது எனக்கு ட்ரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சாட்டிஸ்ஃபை. அப்போ என்ன ஆகும், ஈக்குவலன்ஸ் கண்டிஷனுக்கு எனக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது அப்படின்னா, இப்போ எனக்கு ரிஃப்ளெக்சிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, சிமெட்ரிக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, ட்ரான்சிட்டிவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ இந்த சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.